வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையா அப்படியே பசுமையா ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். என்னென்னா பாலக் பாஸ்தா. அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு முக்கியம் பாஸ்தா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி வேக வைக்கிறதுனா, நல்லா தண்ணி கொதிச்சோடனே நமக்கு தேவையான பாஸ்தா போட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் போட்டு அதை வேக வச்சுக்கலாம். அடுத்து பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். பாலக்கீரை பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இது ஒரு ஈஸியான மெத்தடு. பாலக்கீரை நல்லா அதே பாஸ்தா மாதிரி தான் தண்ணி கொதிச்ச உடனே பாலக்கீரையை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு அமர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க நம்ம இப்போ பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா. இதுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் எடுத்துருக்கோம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம எண்ணெயோ வேறு எதுவுமே சேர்க்கல, பட்டர் தான் நம்ம சேர்க்குறோம். ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்காங்க. நான் இன்றைக்கி இதில் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகும்போது பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம இங்கே எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் லைட்டாக அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும். பட்டர் முழுசாக அப்படியே பட்டர் எப்பவுமே ஃபுல்லாக ரொம்ப சட்டி சூடாகிட்டு அந்த பட்டர் போட்டு பட்டர் ப்ரௌன் கேரமலைஸ் ஆகிற அளவுக்குலாம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. பட்டர் இது மாதிரி மெல்ட் ஆகிட்டே இருக்கல நம்ம ஆனியனை போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் பட்டரில். இது மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டா நல்லது. இப்போ நம்மளோட வெங்காயம் போட்டது நல்லா வதங்கிட்டு இருக்கு பட்டரில். இப்போது பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா. ஸோ இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நம்ம போட்ட வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் கேரட் சேர்த்துக்கலாம். இது முழுக்க நம்ம எல்லாமே வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துக்கிறோம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு இல்லை நைட் டின்னருக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை கொடுக்கலாம். ஸ்கூலுக்குலாம் இது நல்லா டக்குன்னு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனால் இந்த காய்கறிலாம் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தனியாக எதாவது செஞ்சு கொடுத்தா கூட பிள்ளைங்க சாப்பிடாது. பாஸ்தாலே இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதோட கலர்ஃபுல்லாக இருக்கிறனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாலக்கீரைலாம் பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம தனியாக கூட்டுலாம் வச்சு கொடுத்தோன்னா இது மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு அதை உள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆசையாக சாப்பிடுவாங்க. கேரட் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் பர்பிள் கலரில் இருக்க முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதெல்லாம் நம்ம ரொம்ப வதக்கணும்னு இல்லை, கொஞ்சமாக லைட்டாக அந்த சூடில் வதக்கினாலே போதும், டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு எல்லா வெஜிடபிள்ஸுமே அடுத்தடுத்து நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வெங்காயம் கேரட்டு தான் நம்ம கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இது போட்டாச்சு. அடுத்து குடமிளகா பச்சை கலர் சிவப்பு கலர் எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகா அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து பச்சை பட்டாணி நான் ஃப்ரோசன் வாங்கி போடுறனால அப்படியே டைரெக்டாக போடுறேன். நீங்கள் பச்சை பட்டாணி நம்ம கடையில் மார்க்கெட்டில் இருக்கிறத வாங்கினீங்கன்னா அது ஃப்ரோசன் இல்லாமல் பச்சை பட்டாணி நமக்கு இது வேக வச்சு அதை போட்டுக்கலாம். ஏன்னா நான் ஃப்ரோசனுங்கிறனால டைரெக்டாக அப்படியே அதில் போட்டேன். அடுத்து ஸ்வீட் கார்னை கொஞ்சோண்டு போடுறேன். அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ போடுற வெஜிடபிள்ஸ் எதுவுமே நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும் இல்லை. இது எல்லாமே நான் ஃப்ரோசன் தான் இங்கே எனக்கு கிடச்சிச்சு, அதனால் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் டக்குன்னு போட்டேன். அடுத்து நம்ம பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு வதக்கிட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு மிளகுத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு போடும்போது, ஏன்னா நம்ம பாஸ்தாலையும் ஆல்ரெடி உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். நம்ம எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம்.
ஸோ எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கையில் நம்ம பாஸ்தா இருக்கார் பாருங்கள், வேக வச்சுருந்தோம், அவரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பு இந்த இடத்துல கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த பாஸ்தாவை நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, பாஸ்தாவை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து 400 கிராம் பாஸ்தா எடுத்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 கிராமுக்கு ஒரு 2 கட்டு பாலக்கீரை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இந்த பாலக்கீரை நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு நல்லா அந்த பாஸ்தாவில் வந்து அந்த க்ரீன் கலர் வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனா நம்ம அதில் அந்த பாலக்கீரை இதுலேயே கொஞ்சோண்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணா இப்போ எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி, பாஸ்தா வேக வச்ச தண்ணியை எடுத்து இதில் போட்டுக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது இதில். இப்போ ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம ப்ரோக்கலி போட்டு சேர்த்துக்கலாம். ப்ரோக்கலி, அப்புறம் டொமேட்டோ கெச்சப் இது வந்து ஒரு 4-5 ஸ்பூன் இருக்கும். டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தா அதெல்லாம் பண்ணோன்னா இப்போ நம்ம வந்து அதில் மைதா மாவுலாம் சேர்ப்போம்ல, மைதா மாவு சேர்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம், அதெல்லாம் மைதாலாம் உடம்புக்கு நல்லதில்லை. இது வந்து ஃபுல் ஆஃப் நேச்சர். பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்தோன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கெலாம் கொடுத்துட்டோன்னா டிஃபன் பாக்ஸில் ரொம்ப ஈஸியாக, நமக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸி. இதெல்லாம் வேக வச்சுட்டோன்னா டக்குன்னு குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது இந்த இடத்துல நான் வந்து க்ரீம் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து இங்கே வந்து இந்த கம்பெனி சீஸ் தான் கிடச்சிச்சு. வேறு உங்களுக்கு அங்கே நியர்பையில் என்ன சீஸ் கிடைக்குதோ அந்த சீஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன், 2 க்யூப்ஸு. ஸோ நான் வந்து 2 க்யூப்ஸ் ஆஃப் சீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து க்ரீம் சீஸு. உங்களுக்கு நியர்பையில் எந்த சீஸ் கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி, அதாவது க்ரீம் சீஸில் என்ன கம்பெனி பிராண்டு கிடைக்குதோ அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இப்போ போட்டுட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும், மெல்ட் ஆகிடும் அது. ஸோ க்ரீம் சீஸ் போட்டுட்டு ஒரு பெரட்டு, இந்த பக்கம் ஒரு பெரட்டு, அந்த பக்கம் ஒரு பெரட்டு. ஏன்னா சீஸ் எல்லாமே பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம இன்னும் வேணாலும் நம்ம நீங்கள் சீஸ் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து க்ரீம் சீஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலக் அந்த க்ரீம் நம்ம போட்ட அந்த சீஸ் வந்து க்ரீம் சீஸ் வந்து நல்லா உள்ளே மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் சீஸ், சீட்டாஸ் சீஸ் ட்விஸ்ட் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் போல் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கவர் போட்டு வச்சிட்டோன்னா அந்த சீஸ், நம்ம போட்ட சீஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். சொல்லவா, நம்ம வந்து இப்போ போட்ட சீஸ் எல்லாமே நல்லா அந்த பாஸ்தாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னா அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு பாஸ்தாவை வந்து ஒரு நிமிஷம், கரெக்டாக 1 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா 1 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்தாவை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பாஸ்தா சூப்பராக அப்படியே க்ரீன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. எம்மியான பாஸ்தா ரெடி நமக்கு. ஸோ நம்மளோட பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு, வீட்டில் எல்லாருமே, குழந்தைங்கன்னு இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ கலர்ஃபுல்லாக லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸில் எல்லாமே போட்டிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் பாஸ்தா ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.